ஹாய் ஹலோ டுடே என்ன லஞ்ச் செய்ய போகிறோம் பார்க்கலாமா? கீரை பொரியல், சாப்பாடு, வாழைத்தண்டு கூட்டு தான். இந்த அரிசி கழுவி தனியாக உரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம கீரை செய்ய போகிறோம். கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். அதை நல்லா ஊறட்டும் தண்ணியில். வாழைத்தண்டு கட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிளாக கட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்குது. நான் இப்போ இந்த ரீசெண்டாக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். சீக்கிரமாகவும் வேலை ஆகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணனால. ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி வாழைத்தண்டு வாங்கினேன்னு ஐயோ கட் பண்ணுமா, ரொம்ப நேரம் ஆகுமா சமைக்கிறதுக்கு இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணாத நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிட மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கட் பண்ணி முடிச்சோடனே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கழுவி வச்ச வாழைத்தண்டை குக்கரில் போட்டுட்டு மைசூர் பருப்பும் போட்டுட்டு இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் கல் உப்பு போட்டுட்டு வாட்டர் எவ்வளோன்னு ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டை வந்து கீரை ரெடி பண்ணிடலாம். கீரைக்கு வந்து பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே அதுக்குள்ளே வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வந்ததுன்னா போதும். நம்ம வந்து கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. வந்து அதுக்குள்ளே இப்போ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுடலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை கேஸ் வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ சின்ன ஜாராக எடுத்து அதில் ஒரு பல் பூண்டு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, தண்ணி போடாமல். இந்த மாதிரி சொரப்பாக இருக்கணும். இதை வந்து நம்ம கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து முக்கால்வாசி வெந்துடணும். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டை வெந்துருச்சு. இதை தாளிச்சிடலாம். கடலைப்பருப்பு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் சாம்பார் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சமைச்ச பாத்திரத்தில் எல்லாமே நம்ம டிஷ் வாஷரில் போட்டு இப்போது டிஷ் வாஷர் ஆன் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக சாப்பாடு போட்டுட்டு வாழைத்தண்டு கூட்டு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம செஞ்ச கீரை பொரியலாம் வச்சுட்டு அவ்வளோதான், இதோட லஞ்ச் முடிஞ்சிடுச்சு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.